இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, தோசை ஊற்றி பிரண்டை சட்னி அரைக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பிரண்டையை வந்து இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்து வச்சுக்கணுங்க. பசியே எடுக்க மாட்டேங்குது, ஒரு நாள் ஆனாலும் நான் சாப்பிடாம கூட இருக்கிறேன், என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்கிட்ட இந்த பிரண்டை சட்னி வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா பசி எடுக்குங்க. ஃபஸ்ட்டு வடைச்சட்டி வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, சீரகம், வரமிளகாய் எல்லாம் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து பிரண்டையை போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணணுங்க. நல்லா பொரிஞ்சு வரணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் வந்து பிரண்டை உளிக்கிறப்ப எனக்கு கை நல்லா பிப்பு எடுத்துக்கிச்சு, அது ஏன்னு தெரில. அப்புறம் நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா பூசிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் போட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த மசாலா, புளி, உப்பு, பிரண்டை எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கி நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் கடுகு, கருவேப்பிலை தாளிச்சுட்டு எடுத்து கொட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும் பிரண்டை சட்னி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.